எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். மெல்லமல்ல, தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். எல்லா கரங்களும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தீவிரமாய் நிறைவேற்றுகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தீவிரமாய் நிறைவேற்றுவார். வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தீவிரமாய் நிறைவேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. மனதையும் வாயையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்ப வேண்டும். இப்படித்தான் திருப்புறது. கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தீவிரமாய் நிறைவேற்றுகிறீர். மெல்லமா இல்ல, தீவிரமாய் நிறைவேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எனவே பொய்யுரையாத தேவன் அவருடைய வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தீவிரமாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாயிலும் நம்முடைய மனதிலும் இருக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாயிலும் நம்முடைய மனதிலும் இருக்கும்போதுதான் தீவிரமா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எந்த அளவுக்கு தீவிரமா வாயை திறந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு தீவிரமா நடக்கும். எத்தனை விளங்குது? சிலர் இங்க சொல்றதோட சரி, இந்த இடத்தை விட்டு வெளியே போனா அவ்வளவுதான், அப்படியே போவாங்க பாருங்க. என்னங்க சிஸ்டர் இப்படி போய்கிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணுமில்ல பாஸ்டர். என்னங்க பிரதர் இப்படி போறீங்க? ஒண்ணுமில்ல. இப்படியே போவாங்க பாருங்க. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதிலேயும் உங்களுடைய வாயிலையும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு உங்க வாயை திறந்து தீவிரமா தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசுறீங்களோ அந்த அளவுக்கு தீவிரமான உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். எத்தனை விளங்கிடுச்சு? ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லி புலம்பாதீங்க. எந்த அளவுக்கு தீவிரமா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு தீவிரம் என்ன செய்யும்? நடக்கும். தீவிரமா பேசுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. முகத்தை பார்த்து சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. அலுவலி முகத்தோடு சொல்லாதீங்க, சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயிலே தீவிரமாய் இருக்க வேண்டும். தீவிரமாய் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் பேசும் பொழுது தேவன் அவருடைய வாக்கு தத்தங்களை தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஆமென். தீவிரமா பேசுங்க. வேண்டாதெல்லாம் பேசாதீங்க, புலம்பி கொட்டாதீங்க. எத்தனை விளங்குது? புலம்பி கொட்டாதீங்க. தேவனுடைய வார்த்தையை தீவிரமா என்ன செய்யுங்கள்? பேசுங்கள். அது மட்டும் இல்ல, நம்முடைய தகப்பன் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அவர் தூங்கி விடுகிற தேவன் அல்ல. ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவர் தூங்கி விடுகிற தேவன் அல்ல, தூங்கி விடுகிற தகப்பன் அல்ல, அவர் உறங்கி விடுகிற தகப்பன் அல்ல, அவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற தகப்பன். எனவே பொய்யுரையாத தேவன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை சத்திய வேதத்திலே கண்டுபிடித்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நினைப்பூட்ட வேண்டும். இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவரிடத்துல கொட்டி தீக்கிறது கிடையாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஜெபம் ஒண்ணு மொட்டையை போடுவாங்க, முக்காடை போடுவாங்க, நெடுமுழங்கால நிற்பாங்க, தலையை ஆட்டுவாங்க, பிரச்சனை எல்லாம் கொட்டி தீர்த்துருவாங்க. ஆண்டவரே அது ஆண்டவரே, ஆண்டவர் இது ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் சும்மா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? கொட்டி தீர்த்துருவாங்க. தீர்த்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல், அப்பா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவரை கொட்டி தீர்த்தாச்சு. பதில் வந்துச்சா? அதான் வரல. ஏன் வரல? பிரச்சனையை கொட்டக்கூடாது. அதுக்கு தான் பிரச்சனையை கொட்டாம தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனுடைய வாக்கு தத்தங்களை என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நினைப்பூட்ட வேண்டும். கர்த்தாவே இந்த பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். வியாதி இருக்கிறது உண்மைதான், நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். குறைவு இருக்கிறது உண்மைதான், நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதுக்குரிய வாக்கு தத்தங்களை பாருங்க, கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? நினைப்பூட்ட வேண்டும். நினைப்பூட்டும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஜெபத்திலே நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபத்துல போய் ஆண்டவரே வியாதியின் கொடுமைனால தாங்க முடியல ஆண்டவரே, வியாதி போக மோசமாகிட்டு போத ஆண்டவரே, அதுக்கு பிறகுதான் புலம்புறது.
அதுக்கு பதிலா இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், இனி ஒரு நாள் நான் வியாதியா இருக்க மாட்டேன். ஆண்டவரே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிருச்சு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே போக போக ஒண்ணுமில்லாம போயிட்டே போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், இனி ஒரு நாள் நான் ஓட்டாண்டியா இருக்க மாட்டேன். ஆமென். ஜெபத்துல போய் இப்படிதான் பேசணும். நீங்க ஆண்டவரை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே அப்படிதான் சொல்லக்கூடாது. பிரச்சனைக்கான பதிலை நீங்கள் பேச வேண்டும். எனவே ஜெபம் என்பது தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நேரம் தான் ஜெபம். எனவே ஜெபத்துல போய் பிரச்சனைய பாருங்க சொல்லி ஒப்பாரி வைக்க கூடாது. சிலர் ஒப்பாரி வச்சிருவாங்க பாருங்க, மூக்கு சிந்தி சிந்தி கீழே போடுவாங்க. ஆண்டவரே அழுவாங்க பாருங்க. ஒப்பாரி வைக்கிறதுக்கு கம்பெனிக்கு ஒரு ஆளையும் கூப்பிடுவாங்க, வாங்க சிஸ்டர் நீங்க நம்ம 2 சேர்ந்து ஒப்பாரி வைப்போம் ஆண்டவருக்கு. ஒப்பாரி வைக்கிறீங்க, அது செத்து போன வீட்டுல ஒப்பாரி வைப்பான். இது ஆண்டவருடைய சமூகம். இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒப்பாரி வைக்கிறத நிறுத்திச்சு. கடவுளுடைய வாக்கு தத்தங்களை கர்த்தாவை இப்படி சொல்லி இருக்கிறீர், இப்படி சொல்லி இருக்கிறீர், அடுத்த வாரத்தை எடுத்து காமிக்க போறேன். இப்படி சொல்லி இருக்கிறீர், இப்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. சுகத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், ஆரோக்கியத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், வெற்றியை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், ஐஸ்வர்யத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், பணத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், தீர்க்காயத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், நன்மை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், நல்ல எதிர்காலத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர், ஆசீர்வாதத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நிறைவேற்றினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபம் முடிஞ்சு. ஜெபத்துக்கு சீக்கிரமா பதில் வந்துடும். ஆமென். இது தெரியாதனாலதான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏன்பா இப்படி ஒப்பாரி வைக்கிற? நீங்க யாரு செத்தா போயிட்டாங்க, நானும் செத்து போகல, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கு நல்ல உயிரோட உட்கார்ந்து இருக்கிறேன், ஏன் இப்படி அழுகிற? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல போய் தேவனுடைய வாக்கு தத்தங்களை என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். பிரச்சனைக்கு பதிலாகிய அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாய் அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆமென். ஓகே.